மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு 10வது வீடு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று குரு நீசம் அடைஞ்சு செவ்வாய் உச்சமடையக்கூடிய 3 கிரகத்தோடைய காம்பினேஷன் பெறக்கூடிய ராசியான நீங்கள் இன்னைக்கு மகரம்னு சொன்னாவே நல்ல உழைப்பாளிங்க, நல்ல திறமசாலிங்க, இவங்கள மாதிரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு உழைப்புக்கு பெயர் போன ராசி. நீங்களும் உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு எப்போவுமே போராடக்கூடிய ராசி. அது எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் தடை தாமதங்கள் எடுத்தாலுமே சாப்பாடு கூட இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ராசி மகரம் தாங்க. எழுதி வச்சு சொல்லலாம். இங்கே குரு நீசம், அப்போ என்ன பணம் அப்படிங்கிறது சேமிக்கலாம் சேமிக்க மாட்டேங்க அப்படிங்கிற இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. எல்லா நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த பணத்தை மட்டும் சேமிக்காத மகரம்னு ஷோராகவே சொல்லலாம். தனக்குன்னு ஒன்று வேணும்னா கணக்கு பார்ப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஒன்று வேணும்னா கணக்கு பார்க்கவே மாட்டாங்க. அது யார் என்னன்னு யோசிக்காமல் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய அப்பா அம்மாக்காகவும் வாழக்கூடிய ராசி நம்ம மகர ராசி. இன்றைக்குமே எவ்வளோ பெரிய விஷயங்கள் தொழிலில் சக்ஸஸ் பண்ணினாலுமே சுற்றியுமே வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாத ராசியாக மகரம் இருக்குது. அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள், எங்கேயோ சறுக்கல் விழுகுது. குடும்பத்துக்காக பண்ணின அனைத்து விஷயங்களுமே இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு. நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வெளியே இருக்கவங்க எல்லாமே கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் என்னை விட மேலே தான் இருக்காங்க, இருந்தாலும் என் மேலே பொறாமப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காங்க. நான் என்னமோ சுயநலமாக இருக்கிற மாதிரி சுற்றியுமே என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உணர்ச்சிகள் இருக்குங்க, நான் திருப்பி பதில் பேச போனால் அவங்கள தாங்க மாட்டாங்க அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் படுற கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள் பின்னாடி கால் சுற்றின பாம்பாக பல பேர் உங்களைய எல்லா விதத்துலேயும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்கிற மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களை நீங்களே நினைக்கும் போது நம்ம இப்படி ஏமாந்துட்டோம், ஏமாந்த கோழியாக போயிட்டோமே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் எல்லாரும் நம்மளை மோசமாக போகணும் அப்படிங்கிற நினைஞ்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ராகுவோடைய கோச்சாரம் சரி, சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் மறுபிறவி எடுத்துகிட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தை சார்ந்த விஷயத்தில், பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த மகர ராசி. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயங்களுமே இன்றைக்கி பெரிய அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போயிடுச்சு. அதில் பண பிரச்சனைகள் ரொம்பவே ஏறலாம். குருங்கிற கிரகம் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு 6ல் போனார் பார்த்தீங்களா. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலேயே என்ன வருது ஏது வருதுன்னு தெரில. புத்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. வாழ்க்கையில் நான் நினச்சது ஒன்று, நான் நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குதுங்க. அந்த ஒரு 10 ரூபா வர இடத்துல எனக்கு 2 ரூபா 3 ரூபா தான் வருது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாதிப்பு. 7ஆம் அதிபதி அதே போல் 6ஆம் அதிபதியாக புதன் வரதுனால நான் நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3ஆவது ஒருத்தன் வந்தான் பாருங்க, அன்னைக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. ஜென்ம சனியில் எனக்கு காலங்களில் பிரச்சனையாக இருக்குது. வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படும் போது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க பண்ணி விட்டுட்டு போனது இன்னுமே எனக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்பு இருக்குது. அந்த கடனை இன்னுமே அடைக்க முடியாமல் தொடர்ந்து இதனால் வெளியில் வாங்கி கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் சமாளிக்கிறீங்க. இன்றைக்கி மற்றவனுக்கு ஜாமீன் போடுறதுனால தான் மாட்டிட்டீங்க. குழந்தை சார்ந்த விஷயத்துலேயும் சரி, என்னுடைய பையனாக இருக்கட்டும் பெண்ணாக பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களில் இன்றைக்கி குடும்ப மானம் போயிடுச்சுங்க அப்படின்னு வருத்தப்படாத நாட்களே இல்லை. இன்றைக்கி ஒரு நாளும் இப்படி தான் கடந்துட்டுருக்கீங்க. இது போல் அம்மா அப்பா பிரச்சனை. இங்கே ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கடக வீடு வருது. நல்லா இருக்கும்போது காசு இருக்கும்போது உதவி இருப்பீங்க. எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு பண்ணினதான். அவங்ககிட்ட தனியாக ஒரு பைசா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி வச்சுருந்தது எல்லாமே உங்கள் சேவிங்ஸ் தான். உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பணம் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. எல்லா குழந்தைகளும் எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு அப்படிங்கிற சின்ன வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதனால் மனக்கவலைகளும் குமரல்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், வாக்குஸ்தானத்தில் ராகு எங்கே போனாலும் அப்படியே நாக்கை பிடிச்சி அப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பண்ணி உங்களுடைய நாக்கு வழியாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அப்படியே உங்களை ஆஃப் பண்ணி விடணும்னு சுற்றி இருக்கவங்கெல்லாம் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ராசி அதிபதி என்ன பண்ணுறாரு, 3ல் போய் வக்ரம் அடைய போகிறாரு. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது, மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போகுது, வேலை ஸ்தானம் எப்படி இருக்க போகுது, திருமண பாவகம் எப்படி இருக்க போகுது, குழந்தை ஸ்தானம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பாதி வரையுமே இருக்குது. என்ன விதத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறாரு சனீஸ்வர பகவான், என்னத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு, என்ன விஷயங்களை பாசிட்டிவ் பண்ண போகிறாரு, நெகட்டிவ் பண்ண போகிறாரு, நிச்சயமாக பார்க்கலாம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. அவர் என்னதான் ஸ்லோ மூவிங் பிளானட்டாக இருந்தாலுமே
மகர ராசியை பொறுத்தவரையும் நமக்கு பணம் வேணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு நிச்சயமாக வேணுங்க. அது மற்ற எந்த ராசி லக்னத்துக்கும் சனீஸ்வர பகவான் சப்போர்ட் பண்ணலனாலுமே ராசி அதிபதி 2 தான். பிறந்ததே பணத்துக்காக தான். மகர ராசி பிறந்ததே என்ன, பிறந்த கர்மா என்ன, ஒரு என்ன செயலுக்காக பிறந்திருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நான் குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட இந்த வேலைக்கு தொழிலுக்கும் 2வது வருமானத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எனக்கு இதெல்லாமே எதுவுமே தெரியாது. இன்றைக்குமே நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் தனக்குன்னு வேணும் ஒரு சின்ன கார் தான் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதே கூட ரொம்ப கம்மியான விலையில தான் வந்து வாங்குவாங்க. வெளி உலகம் கிட்டத்தட்ட அதுதான். வெளி உலகம் தெரியாமல் ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறதை விட ஒரு கம்மியான லைஃப்பை தான் நிச்சயமாக நிதர்சனமாக அந்த மகர ராசி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வேலையை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இவங்க அப்பாவிங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி பலன்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, மகரத்தை 9ஆம் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு, 9ஆம் பாவகத்தை பார்க்குறாரு, அதே போல் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, வக்ரம் பெற்று பார்க்குறாரு. எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம். என்னால் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியலைங்க. கிட்டத்தட்ட வயது 30 கடக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நடக்குமா நடக்காதா, நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழியில் பேசுகிறோம், கடைசியில் நின்றுது திருமணம், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் திருமண யோகம் நான் பண்ணி வச்ச மாதிரி பண்ணி வைக்க முடியுமா, என்னுடைய முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அதே மாதிரி 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக கல்யாண யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் முயற்சி பெற்று இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி போட்டேன், இருந்தாலுமே அது கல்யாணம் வரையும் போய் நின்றுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா அம்மாவோடைய ஆதரவின் பெயரால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இது 2வது வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சுட்டு இருக்கோம், சின்ன வயதுலேருந்தே காதலிச்சுட்ருக்குறோம், ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து காதலிச்சுட்ருக்கோம், காலேஜ்லேருந்து காதலிச்சுட்ருக்கோம், பெற்றோர் சம்மதத்துக்காக போராடுறோம், கிட்டத்தட்ட அவங்க இல்லை நாங்கள் மறுபடியும் பிரிஞ்சுட்டோம், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து பேசாமல் இருக்க முடியல, நாங்கள் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கோம், ஃபேமிலி அக்செப்டன்ஸோட எங்களுக்கு திருமணம் நடக்குமா, இந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக முடியுமா, எங்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய அப்பாவோடைய அக்செப்டன்ஸ்னால எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதுங்க, எங்கள் அப்பா கிட்ட போய் தைரியமாக சொல்லுவேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன், இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன், நான் செட்டில் ஆகிட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் இனி திருமண யோகத்தை கூட்ட போகுது. 2வது தர யோகம் அப்படிங்கிறது சொந்த பந்தங்களுக்கு நடுவில் நிறைய கருத்து வேற்றுமை, அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் ஆகி போயிட்டீங்க அப்படிங்கிறனால எல்லாருமே உங்கள் கூட பேசுகிறத நிப்பாட்டியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அதோட சொந்தம் பந்தம் பாசம் பிணைப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், குலதெய்வ ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்குறாரு. நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சு காணப்படும். ஒருவேளை சாமி குத்தம் ஆயிடுச்சோ, இல்லை நம்ம குலதெய்வத்தை போய் வழிபடாமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. இப்போ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ப்ரேயர்ஸ் பண்ணுறதுனால, அங்கே போய் விசிட் பண்ணிட்டு வந்ததுனால இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீருமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக தீரப்போகுது. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. தொழில் சார்ந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கடன், என்ன கடன் வாங்கணும் ஏது கடன் வாங்கணும்னு தெரியாமையே இன்றைக்கி கடன் ஆயிடுச்சு அப்படின்னு கலங்காத மகரம் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள், எங்கள் அப்பா இதில் உள்ளே வந்தாருன்னா என்னுடைய பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்னு சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். கிட்டத்தட்ட வந்து இது வந்து கடன் வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்குது, இனி இதெல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ், நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு யோகமான காலமாக சனீஸ்வர பகவானுடைய நிலைப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் மகரத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் எதிர்பார்க்கலாமா இந்த காலத்தில் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கறது காத்துட்ருக்கு. அது பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள். கிடைக்காத வேலை, கிடைக்காத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து நான் வேலை செய்யணும்னு பல வருஷமாக எண்ணிட்டு இருக்கேன், கனவு காண்டிட்டு இருக்கேன், அது எல்லாத்துக்குமே நிறைவேறக்கூடிய காலமாக சனீஸ்வர பகவானுடைய காலம் வந்துருச்சு. அதனால் இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திட்டு பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இதை நல்லா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக ப்ரே பண்ணிக்கிறேன், கடவுள்கிட்டையும் சரி சனீஸ்வர பகவான்கிட்டையும் சரி. இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான்.
40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்ப்பாகும். கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.